வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய அறை. என்னுடைய நூலகத்தின் ஒரு சிறு பகுதி. அடிக்கடி புழங்கக்கூடிய நூல்களை மட்டும் இங்கே வைத்திருக்கிறேன். என்னுடைய எழுத்து அறையின் பின்பகுதி என்னுடைய உள்ளம் போன்றது. இது பிற பகுதியில் இருக்கக்கூடிய நூல்கள் என்னுடைய ஆழ் உள்ளம் போன்றது என்று சொல்லலாம். இவை அடிக்கடி எடுக்கக்கூடிய நூல்கள். இன்றைக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அடிக்கடி இந்த மாதிரி மின்னஞ்சல்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. பெரும்பாலும் ஆன்மீகமான குழப்பத்தில் இருப்பவர்களின் மின்னஞ்சல். மதம் சார்ந்து தமிழகத்திலே அதிகமாக பேசக்கூடிய நவீன எழுத்தாளனாக நான் இருக்கிறேன். வாசகர்களிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். போன தலைமுறை எழுத்தாளர்களிடம் அந்த ஆசை இருந்தது. சுந்தர ராமசாமி, ஜி நாகராஜன் போன்ற பலர் வாசகர்களுடன் உரையாடுவதற்கான விருப்புடன் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. என்னால் அன்று உள்ள அச்சு ஊடகம் எழுத்தாளர்களுக்கு அந்த இடத்தை அளிக்கவில்லை. ஜெயகாந்தனை போன்றவர்கள் அவர்களை தேடி சென்றவர்கள் உரையாடி கொண்டிருந்தார். சுந்தர ராமசாமி இளம் எழுத்தாளருடன் உரையாடி கொண்டிருந்தார். என்னுடைய தலைமுறையில் எனக்கு அந்த வாய்ப்பு அமைந்தது. அதற்கு காரணம் மின் ஊடகம், இணையம். ஆகவே நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வாசகர்களுடன் உரையாடி கொண்டே இருக்கிறேன். உலகம் முழுக்க இருக்கும் வாசகர்கள் எனக்கு எழுதுகிறார்கள், நான் அவர்களுக்கு எழுதுகிறேன். 3 வகையான ஆன்மீக மத உரையாடல் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, மத மரபிலிருந்து, அதாவது வைணவம், சைவம் போன்ற துறைகளின் அறிஞர்கள், நம்பிக்கையாளர்கள் உரையாடுகிறார்கள், மத கருத்துக்களை சொல்கிறார்கள், சம்பிரதாயங்களை விளக்குகிறார்கள், பக்தியை விரித்துரைக்கிறார்கள். அதற்கான கேள்வியாளர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நவீன ஆசிரியர்கள், குருமார்களை ஒட்டி மதத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார். அவர்கள் மதத்தை தங்கள் நம்பிக்கையை முன்வைப்பதில்லை, ஆனால் மத கருத்துக்களை அவர்கள் கையாளுகிறார். ஆனால் அவர்களில் ஒரு சாரார் தங்களை மத தரப்பினர் முன்வைப்பது உண்டு. ஜெயகிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ போன்ற பல்வேறு நவீன மத குருக்களின் அல்லது ஆன்மீக குருக்களின் வழித்தோன்றல் இன்றைக்கு இருக்கிறார்கள். மூன்றாவது, மதத்தை ஒரு பகுப்பாய்வு கோணத்திலே அணுகக்கூடியவர்கள், மார்க்சியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மெய்யியல் ஆய்வாளர்கள். இவர்கள் மதத்தை ஒரு அறிவுத்துறையாக அணுகிறார். இந்த 3 குரல்களும் இன்றைக்கு வலுவாக இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கின்றன. 4வது ஒரு குரல் இருக்கு, அது மத மறுப்பின் குரல். அதுக்கு எதுவுமே தெரியாது, மதத்தை கற்றுக்கொள்வதும் இல்லை. மதத்தை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியுமோ, அவர்கள் எதை புரிந்து வைத்திருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மறுப்புக்குரியதாகவும் தெரிகிறது. அதை அவங்க மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை நான் எந்த வகையில் ஒரு அறிவு தரப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் வெறும் மறுப்பாளர்கள், அவ்வளவுதான். அது இளமையின் ஒரு மனநிலை. கொஞ்ச காலம் அதை செய்வாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு பாவலாவாக மேற்கொள்வாங்க. இந்த 3 தரப்பும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றன. அதாவது மத நம்பிக்கையாளர் தரப்பு, நவீன மத மரபின் தரப்பு, கல்வித்துறை அல்லது மார்க்சியம் சார்ந்த மத ஆய்வாளர்களின் தரப்பு. இது நான் 3லும் இல்லாத ஒரு கோணம் தேவைப்படுபவர்கள் தான் என்னை நோக்கி வருகிறார். நான் ஒரு எழுத்தாளனாக அழகியல் தரப்பிலிருந்து மதத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். கூடவே மெய்யியல், வரலாறு ஆகியவற்றை சார்ந்து மதத்தை நான் அணுகிறேன். எனக்கு ஒரு ஆசிரியர் மரபு இருக்கிறது, அவர்களின் வழி நின்று மதத்தை நான் அணுகிறேன். எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, நான் இந்த மதத்தையும் வலியுறுத்தியாக வேண்டியதில்லை. ஆகவே நான் மதவாதி கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட கல்ட்டுடைய, ஒரு குறிப்பிட்ட பாதையுடைய குரல் அல்ல. எனக்கு ஆசிரியர் இருந்தாலும் அந்த ஆசிரியர் குரலை எதிரொலி போறல்ல நான். ஆகவே 2ஆம் தரப்பும் அல்ல. மதத்தை வெறும் பண்பாட்டு தொகுப்பாக மட்டும் நான் பார்க்கவில்லை, வெறும் வரலாற்று பார்வையில் நான் பார்க்கல. அதையெல்லாம் பயன்படுத்துகிறேன். ஆனால் அது மட்டும் அல்ல, நான் என்னுடையது ஆன்மீக தேட்டல் கொண்ட ஒரு இலக்கியவாதியுடையது.
மதத்தை மெய் நாட்டத்திற்கான ஒரு பாதையாக கொள்பவனுடையது. இன்னொன்று, நான் என்னோட உரையாடுபவர்களிடம் ஒரு நண்பனாக நின்று தான் உரையாடுகிறேன். விவாதத்தின் எதிர்த்தரப்பாக நின்று பேசுகிறேன். அவர்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தால் கேட்டுக்கிறேன், என்னுடைய தரப்பை சொல்றேன். என்னுடைய தேடலை தான் நான் சொல்கிறேன். அருளுரைகள் இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. அதுவும் எனக்கு எழுதுறாங்க. அதில் ஒரு கடிதம் இன்றைக்கு வந்தது. இந்த மாதிரி கடிதங்கள் நிறைய வருது. அந்த எழுதினவர் ஒரு இளைஞர். ஆனால் அவர் ஆன்மீகமாக தன்னை ஒரு விடுபட்ட நிலைக்கு போய்விட்டேன் என்று கற்பனை பண்ணுகிறார். தான் ஒரு ஞானி என்று அவர் நினைக்கிறார். தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு, இனி உலகத்துக்கு சொல்ல வேண்டியதுதான் பாக்கின்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் போய் அவருடைய சிஷ்யனா ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு கடிதம். ஆனால் பரம அசட்டுத்தனமான கடிதமாகவும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு ஒரு நீண்ட பதில் போட்டேன். அந்த பதிலாக எந்த பயனும் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நிலை என்பது எல்லா வாசல்களையும் மூடிவிட்ட நிலை. ஒரு துளி வெளிச்சம் கூட உள்ள போகாது. அவர் உலகத்துக்கு தான் பேசுவார். அவர்கிட்ட ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. நம்மகிட்ட ஒன்று அவருக்கும் போகாது. அவர் பேசிகிட்டே இருப்பார். ஆனால் என்றைக்காவது அவருடைய அந்த மூடின கதவுகளில் ஒரு சின்ன விரிசல் விழுந்து ஒரு வார்த்தை உள்ள போகுமென இந்த கடிதம் ஏதாவது விளைவை ஏற்படுத்தும். ஒருவேளை அவருக்கு மீள இந்த விருப்பம் உள்ள இருக்கும் என்றால் இந்த கடிதம் அவருக்கு உதவும். ஆகவே ஒரு கடிதத்தை எழுதினேன். நண்பர்களே, இந்த வகையான ஆட்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? என்னுடைய காணொலிகளின் கீழே போய் பாருங்க. நிறைய காணொலிகள் கீழே ஒரு சித்தர்கள் போல, மெய்ஞானம் உணர்ந்தவர்கள் போல, தத்துவத்தில் கரை கடந்தவர்கள் போல பல பேர் பின்னூட்டங்களை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் யார் எங்கே ஆன்மீகமாக மதம் சார்ந்து என்ன எழுதி வச்சுருந்தாலும் அது கீழே இதெல்லாம் கொஞ்சம் பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்களாம் யார்? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? படிக்கும்போதே தெரியுது அசட்டுத்தனம் அப்படின்னு. ஆனால் ஏன் அது செய்கிறாங்க? தமிழ்நாட்டில் இது ஒரு மனச்சிக்கலாகவே இருக்கு. ஏன்னா இது சித்தர்கள் பூமி. சித்தர்கள் பற்றின ஒரு கற்பிதம் இங்கே இருக்குது. அவங்கள யாரும் படிக்காமல் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ஞானத்தை அடைந்தவர்கள்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆகவே அப்படி தாங்களுக்கு ஞானம் வந்ததுன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த தற்குறி ஞானம் அடைந்தவர்கள் யார் யார்? அவங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இதில் ஒரு சாரார் வெறும் பாவனை பண்ணக்கூடியவங்க. ஒரு 10 நாள் யோக பயிற்சி போயிட்டு யோக ஞானம் கைவந்தவர்களாக பேசுறது, மெய்யியல்ல ஏதாவது புத்தகத்தை படிச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. இந்த பாவனைகள் வழியாக அவர்களுக்கு சில அடையாளங்கள்லாம் உருவாகுது. 10 பேர் அவங்களே நம்புறதுக்கு இருப்பாங்க. அந்த பாவனையாளர்களை பற்றி நாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அவங்க பாவனை பண்ணுறாங்க. அந்த பாவனையை உடைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, உடைக்க எளிதும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கு. உண்மையிலே நம்பக்கூடியவங்க யார்? அவங்க 2 வகை. உண்மையிலேயே அவங்களுக்கு சில மெய்யியல் அனுபவங்கள் வந்திருக்கு. முதல் வகையினருக்கு ஒரு நெருக்கடியிலிருந்து அந்த அனுபவம் வரும். உலகில் நெருக்கடி அல்ல ஏதாவது ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது மனம் இறுகி 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 முருகி 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 ஒரு ஸ்ப்ரிங் இனிமே முருக முடியாதுங்கிற நிலைமை வரும். அது மாதிரி ஆகும். ஒரு கட்டத்தில் அது விடுபட்டு ரிவர்ஸில் சுத்தம். சட்டுன்னு எல்லாமே இல்லாமல் ஆயிடும். நெருக்கடியின் உச்சத்தில் வரக்கூடிய பெரும் விடுதலை அதை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. சட்டுன்னு எல்லாமே எளிமையாகி, எல்லாமே துல்லியமாகி, எல்லாமே சர்வசாதாரணம் ஆகிடும். உலகியல் எல்லாமே எளிமையாயிடும். அது ஒரு வகையான மெய்யியல் அனுபவம் தான். உண்மையிலே ஒரு ஞானத்தின் துளிதான் அது. அது அடைஞ்சவங்க பல பேர் உண்டு. அவங்க தங்களை ஒரு லிபரேட்டட் சோல் அப்படின்னு கற்பனை பண்ணிப்பாங்க. மெய்யாவை நம்புவாங்க. இன்னொரு வகை, அவங்க ஏதோ ஒரு வழியில தங்களுடைய பிரச்சனை நிலையை அழித்து கொண்டவர்களாக இருப்பாங்க. சில வகையான அலோபதி மருந்துகளால, சில சமயம் கடும் காய்ச்சல் அல்லது நோய்க்குறுகளால, சில சமயம் கடுமையான சலிப்புனாலையும் கடுமையான
சோர்வினாலே பிரஜை நிலை கரையும். பிரஜை நிலை என்பது இதம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையாலானது. இங்கே இங்கே இப்போது நான், அந்த 3 வார்த்தைகளாலானது பிரஜை. இங்கே இப்போது நான். பிரஜை அழியும் போது இது 3 அழிஞ்சிருது. அதனால தான் பிரஜை மீளும் போது நான் எங்கே இருக்கேங்கிற 3 கேள்வியை கேட்குறேன். 3 வார்த்தையான 3 கேள்வி அது. அந்த பிரஜை அழியக்கூடிய நிலைமையில நான் இல்லாமல் இங்கு இல்லாமலாகி இடமும் இல்லாமல் ஆகும்போது, நேரமும் இல்லாமல் ஆகும்போது என்ன ஆகும்? பிரஜை பறந்து பிரபஞ்சமாகும். இயற்கையோடு இணைந்த ஒரு நிலை உருவாகும். காய்ச்சல் அதுக்கான ஒரு நல்ல வழி. கஞ்சா கூட சில சமயங்களில் அந்த அனுபவத்தை உருவாக்கும். திடீரென்று ஒரு ஒரு மெய் மறந்த நிலை, தன் இல்லாத நிலை, அகமழிந்த நிலை, பெருநிலை, அது ஒரு மெய்ஞான நிலை தான். அது அமையும். இந்த நிலை அடைந்தவர்கள் தங்கள் ஒரு பெரிய அனுபவத்தை அடைந்து விட்டால் நினைப்பாங்க. தாங்க விடுபட்டு விட்டதாக நினைப்பாங்க. ஞானம் கைவந்ததாக நினைப்பாங்க. இந்த 2 தரப்பினரும் உண்மையிலேயே மெய்ஞானத்தின் ஒரு டீஸ்பூனத்தை அறிந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதது, அதனுடைய ஒரு டீஸ்பூனையாவது அருந்தாத ஆட்கள் இந்த பூமியிலேயே ரொம்ப குறைவு என்பதுதான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, கொஞ்சம் உண்டு. ஒரு திருவிழாவில் குழந்தை அப்படி இருக்கும், கடலை பார்த்துன குழந்தை அப்படி இருக்கும். அதெல்லாம் மெய்ஞான நிலை தான், தன் அழிந்த நிலை தான். அது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. அதனால தான் சொன்னோன்னே புரியுது ஜனங்களுக்கு. ஒரு துளி தேன் நாக்கில் எல்லாருக்கும் பட்டிருக்கும். ஆனால் அவன் ஞானி அல்ல. தேனில் பிறந்து தேனில் வளர்ந்து தேனை உண்டு தேனை சேகரித்து தேனில் மடியும் நிலை இருக்குல்ல, அதுதான் அந்த தேனி இருக்குல்ல, அதுதான் ஞானி. அந்த நிலையை அடையணும். அந்த நிலையை அவளை எளிதில் அடைய முடியாது. அடைந்த ஞானத்தில் அமைவது தான் முக்கியம். அதுதான் சாட்சாத்காரம் என்று சொல்கிறார். ஆத்ம சாட்சாத்காரம், அதாவது அறிதல் அல்ல, ஆதல். மெய்ஞானத்தின் துளி அறிதல் நடந்திருக்கு, அறிஞ்சாச்சு. ஆதல் பெரும் பயணம். அதற்கு தான் மெய்யியல் தத்துவம் எல்லாம் தேவைப்படுது. தத்துவம் பயனற்றதல்ல. தத்துவம் என்பது தர்க்கம்தான், தூய தர்க்கம்தான் தத்துவம். ஆனா அந்த தர்க்கம் வழியாத்தான் தர்க்கமின்மை அடைய முடியும். தர்க்கத்தின் உச்சி அடைஞ்சுதான் தாவி தர்க்கமின்மை அடைய முடியும். தர்க்கத்தின் வழியாக செல்லாமல் அந்த தர்க்கமின்மை அடைகிறது மிக அரிதாக சிலருக்கு சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக சாத்தியம் இல்லை, அதுக்கு பயனும் இல்லை. இது நுட்பமான விஷயமாகிய கவிதையிலே சாத்தியம். கவிதையில் பாருங்க, தான் கவிதை எழுதுறேன்னு நினச்சிட்டு ஆயிரக்கணக்கான ஆள் கவிதை எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் எழுதுட்டு நல்ல கவிதை இல்லைன்னு தெரியாது, ஏன்னா அவங்க கவிதை படிக்கிறது இல்லை. கவிதை படிக்கக்கூடியவனுக்கு தன்னுடைய கவிதை பற்றி தனக்கே ஒரு கணிப்பு இருக்கும். நான் உலக இலக்கியம் படிக்கிறேன், ஆக என்னோட எழுத்துடைய எல்லை என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய எழுத்துடைய சாத்தியங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நல்ல எழுத்தாளர் நல்ல படிப்பாளியாக தான் இருப்பான். மெய்ஞானி மெய்யியல் தெரிந்தவனாக தான் இருப்பான். ராமகிருஷ்ணரும் ரமணரும் மெய்ஞானிகள், ஆனால் அவங்களுக்கு தத்துவம் தெரிஞ்சிருக்கு. ராமகிருஷ்ண கதாமிருதங்கிற மாபெரும் நூல், அவருடைய பேச்சுக்களை மகேந்திரநாத் தத்தா தொகுத்த நூலை படிங்க, அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு தெரியும், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். ரமணனுடைய பாடல்களை படிங்க, அவர் எவ்வளவு தத்துவ தெளிவு கொண்டவராக இருக்கிறான்னு தெரியும். அவ்வளோ தத்துவம் கற்ற பிறகுதான் தத்துவம் மின்மையை நோக்கி செல்றாங்க அவங்க. அது வென்று செல்லும் ஒரு நிலை, கடந்து செல்லும் ஒரு நிலை. தத்துவம் இல்லாமல் அங்கு செல்ல முடியாது. தத்துவம்தான் அதனுடைய ராஜபாட்டை, விமானத்துடைய ஓடு பாதை. அது ஓடு பாதையில் ஓடித்தான் விமானம் மேலே ஏற முடியும். நாங்கள் தத்துவ வகுப்புகளை நடத்தி வருகிறோம், இந்தியவியல் நடத்தி வருகிறோம், சைவம் வைணவம்
இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லா வகுப்புகளையும் நாங்கள் நடத்தி வருகிறோம். அதெல்லாம் வெறும் அறிவு பயிற்சிகள் அல்ல. அறிவை கடந்து ஆன்ம ஞானத்தை அடைவதற்கும் இந்த அறிவு பயிற்சி மிக முக்கியமானது. இதன் வழியாக தான் அங்கு செல்ல முடியும். இதுதான் அதனுடைய மெய்யான பாதை. அந்த பாதையை தான் நாங்கள் கற்பிக்கிறோம். முழுமை அறிவு என்ற பெயரில் தொடர் வகுப்புகளை நடத்தி வருகிறோம். நண்பர்களே, இந்த நண்பருக்கு நான் எழுதினேன், கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் போது உங்களை நீங்களே மதிப்பிட முடியும். அதன் வழியாகத்தான் நீங்கள் சென்றடையக்கூடிய மாயைகளை வெல்ல முடியும். மெய்ஞானத்திற்கு மிக தடையான ஒன்று என்றால் தன்னை பற்றிய மிகையான எண்ணம். தான் மெய்ஞானி என்று நினைப்பவன் மேற்கொண்டு எந்த ஞானத்தையும் கற்றுக்கொள்ள போவதில்லை. தன்னைத்தானே அவன் தானே உருவாக்கி கொண்டு ஒரு சிறைக்குள்ளே அடைத்துக் கொள்கிறான். அதை விட்டு வெளிவருவதற்கு தத்துவம் போல உதவுவது வேறொன்றுமில்லை. கல்வி அழிந்த நிலையிலேயே முழுமை ஞானம் கைகூடுகிறது. அது கல்வியினூடாக மட்டுமே சென்றடையத்தக்கது. மெய்ஞானத்திற்கு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை. மெய்ஞான பயணத்திற்கு எந்த வகையிலான சுருக்க பாதைகளும் இல்லை. ஞானம் என்பது வானிலிருந்து விழும் ஒரு பரிசு அல்ல. ஒருவன் ஒவ்வொரு வாழும் கணத்தையும் தவமென்றாக்கி சென்றடையத்தக்க ஓர் உச்சம். அதைத்தான் மரபு பெருநிலை என்று சொல்கிறது.